இன்னும் 32 டேஸ் தான் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இட்லி ஒரு தோசை ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மதியத்துக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ரைஸ் வத்தல். ஸோ ஒரு ஃபில்லிங்காக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிக்கும் போது மழை அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வருது டீ. ஈவினிங் டீ குடிச்சிட்டு இந்த கால் வீங்கின பாதத்தோட கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துகிட்டே இருந்தேன். வரப்போகிற நாட்களை யோசித்து பார்த்தாவே பயமாக இருக்குது. அப்படி ஈவினிங் போல் ஒரு சாமி பாட்டு கேட்டுட்டு நம்ம வீட்டில் பூத்த ஒரு 10 பூவை எடுத்து நம்ம கையால் கட்டி தலையில் வச்சுக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து இந்த பேர்த் பால் எக்ஸசைஸ் இருக்குல்ல, இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பேர்த் பாலில் சொல்லி கொடுத்து யோகா இன்ஸ்ட்ரக்டர் சொல்லி கொடுத்த சின்ன சின்ன விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தேன். கால் வீக்கத்துக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரி லெக் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த வீக்கம் வந்து கம்மியாகும்னு சொன்னாங்க. என்னை பார்க்க எங்கள் அத்தை வந்துருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இடியாப்பம் போட்டு சாப்பிட்டு கொடுத்துட்டு நம்மளுக்கும் வயிற்று ஃபில் பண்ணும்ல, அதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரோட்டீன் பவுடர் போட்டு பால் குடிச்சு முடிச்சு இன்றைக்கான டே இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு.